நியர் அண்ட் இயர்ஸ் இன்னைக்கு சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரியான தக்காளி குருமா பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு சோம்பு 1 டீஸ்பூன், 2 துண்டு பட்டை, பொடியாக நறுக்கின வெங்காயம் 2 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா 2த்தையும் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட 5லேருந்து 6 தக்காளி நல்லா பொடியாக நறுக்கினது எடுத்துக்கோங்க. இதுவும் நல்லா வதங்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை நீங்கள் குக்கரில் செஞ்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 விசில் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இது வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளார ஒரு பேஸ்ட் அரைக்கணும். இதுக்கு ஒரு 1/2 கப் தேங்காய், ஒரு 7-8 பாதாம் பருப்பு, சோம்பு 1 டீஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி இதுலேயே கலந்து நல்லா கொதி விட்டுருங்க. ஒரு கொதி வந்த உடனே தக்காளி குருமா ரெடி ஆகிடும். அவ்வளோதாங்க. இந்த டிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னா நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.